அடேப்பா தங்கமணி வரப்போறாரு. அனுசரணை. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பும் இல்லை. விஷயம் தெரியுமே. தங்கமணி ஸ்கியர். தங்கமணி வந்துட்டாரு. குட் மார்னிங் தங்கமணி. ஹலோ அண்ணே, இனிய காலை நேர வணக்கங்கள். கலக்கான வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், சிறப்பா இருக்கிறேன், ஜோரா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நாங்களும் நல்லா இருக்கோம். ஓகே, நாட்டுல என்ன நடக்குது? ஏன் ஆக்கள் நடக்கிறாங்க? அரசியல்வாதிகள் ஊராக நடக்கிறாங்க. தேர்தல் நடக்க போகுது. அட்டிப்பிடி படிக்கணும். ஆளாளுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சியை கொட்டி விடுகிறேன். நீ சரியில்லை, அரசியலுக்கு நான் தான் சரி என்று சொல்லி தங்களை நிலகி நிறுத்த ட்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். நல்லா இருந்த மனுஷங்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்தா நடுத்தரவுல வர வேண்டியதான். காரணம் செஞ்ச பிள்ளை எல்லாத்தையும் இழுத்து விட்டுருவாங்களே. இழுத்து விடணும், அதுதான் அரசியல். வீரகேசரி பத்திரிகை என்ன சொல்லுதுன்னு பாப்போம். புதிய அரசு பொறுப்பு கூறலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். இலங்கை குறித்து ஜெனீவா விவாதத்தில் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வோல்கர் டர்க் வலியுறுத்தல். ஓகே, புதுசா ஒரு அரசாங்கம் வருதுன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு காலமும் பொறுப்பு கூறுங்கன்னு சொல்லி நாங்க கேட்டதுக்கு வந்து சரியான பொறுப்பு கூறலையும் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. நீ பொறுப்பு கூற சொல்லி இன்னைக்கு நேட்டா சொல்றாங்க. பல வருஷமா தான் பொறுப்பு கூற சொல்லி சொல்றாங்க. ஆனா புதிய அரசாங்கம் வரும்போது கண்டிப்பா சொல்லணும் சொல்லி எதிர்பார்க்கிறேன். ஓ சரி சரி. ரணிலை நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு என்ற செய்தி வந்திருக்கிறது. அனுரகுமார குணமடைய பிரார்த்திக்கிறேன் வெளிமடையில் ஜனாதிபதி தெரிவிப்பு. குணமடைஞ்சிட்டாரு தானே? குணமடைஞ்சிட்டார். இதுக்கு முதல் சொல்லியிருக்காரு, முந்தின நாள் சொல்லியிருப்பாரு. ஓகே, ஆனா எனக்கு இது நமட்டு சிரிப்போடு அவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவர் பொய்க்கு சுயநம் அடைந்ததாகவும் பப்ளிசிட்டிக்கு அதை செய்ததாகவும் ஜனாதிபதி அதை சொல்லியிருக்கார் போல. இலங்கையில மட்டுமில்ல, உலக நாடுகள் எல்லாத்திலையுமே பாத்தீங்கன்னா ஏதாவது நாங்கள் சரியா பதில் சொல்ல வேண்டும், மீடியாக்காரர் கண் முன்னால வந்து நாங்கள் நிக்கணும் என்ற கட்டம் வரைக்குள்ள உடனடியா உடம்பு சுகம் இல்லாம போகும். அப்படித்தான் இது போன மாதிரி தெரியுது என்று மக்கள் கதைக்கணும். சரி சரி. பொறுப்பு கூறலில் தாமதம் உறுப்பு நாடுகள் கரிசனை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. வன்முறைகளுக்கு ஒருபோதும் இடமில்லை, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் சொல்லியிருக்கிறார். 51 தீர்மானத்தை நிராகரிக்கிறோம், மீண்டும் ஜெனீவாவில் திட்டவட்டமாக அறிவித்தார் இலங்கை பிரதிநிதி. 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி மாகாண சபைகளை இயங்க செய்யுங்கள், ஐநாவில் இந்திய பிரதிநிதி கோரிக்கை. சரி. கீதா குமாரசிங்க சஜித்துக்கு ஆதரவு கண்டியில் மேடைகறினார் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. சஜித்துக்கு வழங்கிய ஆதரவு தொடர்பில் சர்ச்சை நிலை. 14ஆம் தேதி மத்திய குழு கூட்டத்தில் விரிவாக ஆராய்ந்து அறிக்கை என்கிறார் மாவை சேனாதிராஜா. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் முக்கியஸ்தர்கள் ரணிலுக்கு ஆதரவு என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கேன். இப்ப இஞ்சால் 5 பேர் போனா அங்கால் 5 பேர், அங்கால் 5 பேர் போனா இஞ்சால் 5 பேர். அதான் யாரையும் யார் வருவாங்கன்னு சொல்லி கணிக்க முடியாம இருக்கிறது. காரணம் 5 அங்கால போகுதுன்னு சொன்னா 5 இங்களையும் வருது. எனவே பாப்போம், எல்லா பக்கமும் எல்லா ஆதரவும் இருக்கிறது. மக்கள் யாருக்கு ஆதரவுன்றதை தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தினக்குரல் பத்திரிகை என்ன சொல்லுதுன்னா, மனித உரிமை மீறல்களை தடுக்க உடனடி நடவடிக்கை அவசியம். மீறல்களுக்கு பொறுப்பானவர்கள் தொடர்ந்து சிரேஷ்ட பதவிகளில். போலீஸ் பாதுகாப்பு படையினரின் துஷ்பிரயோகங்கள் தொடர்கின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு பதில் இல்லை. இலங்கை புதிய பாதையை உருவாக்க வேண்டும். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் தெரிவிப்பு. இவ்வளவு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். நில அபகரிப்பை நிறுத்துங்கள், சித்திரவதைகளும் தொடர்கிறது. ஜெனீவாவில் அமெரிக்கா விசனம் என்று சொல்லி ஒரு செய்தியும். சஜித்துக்கு ஆதரவளிப்பதாக அறிவிக்கப்பட்டமை தவறு, அதற்கான காரணம் கூறுகிறார் ஸ்ரீதரன் எம்பி. இதுகள் நான் சொன்னேன், ஆரம்பத்தில் இருந்து தடுமாற்றமும் பதவதைப்பும் பரிதவிப்பும் ஒரு தெளிவான முடிவெடுக்க தெரியாமல் இதுதான் இலங்கையினுடைய தமிழ் அரசியலின் நிலைமை. ஆமா, எல்லா திக்குக்கும் எல்லா ஆக்களும் போறாங்க. பதவி பாயிர என்ன கதைக்கிறோம், என்ன செய்யறோம், எப்படி அறிக்கை வர்றோம், யாருக்கு ஆதரவு கொடுக்க போறோம் என்ற எதுவுமே சரியா முடிவெடுக்காமல் ஆரம்பத்தில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரியநேத்திரன் வந்து எல்லாரோடையும் கூடி பேசி அவர் ஜனாதிபதி வேட்பாளராக நிக்க போறேன்னு சொல்லி சொல்லாமலே ஜனாதிபதி தேர்தலில் குதிச்சுட்டாருன்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்தது. ஒரு பெரிய பிரச்சனை அதுக்குள்ள இன்றைக்கு வரைக்கும் அரியநேத்திரன் வந்து எங்களுடைய முடிவை ஏற்கவில்லை, எங்களோட கலந்து பேசவில்லை என்று சொல்லி ஒரு டீம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சஜித்துக்கு ஆதரவளிக்கிறதா நாங்க சொன்னது பெரிய பிள்ளை. அதுக்குள்ள வந்து 1008 பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இப்ப ஒவ்வொருத்தரா கிளம்பிக்கிறோம். அதாவது ஒரு டீம்ல நிறைய உள் டீம் இருக்கிறதாலதான் இந்த பிரச்சனை. அதுதான், அப்படி இருக்க வேண்டாம். தமிழர்களுக்கு அரசியல்வாதிகள் வேண்டாம். இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான், அதுலயும் டீம் அமைச்சா தான் இந்த பிரச்சனை. இப்படியான ஆட்டங்கள், இப்படியான அந்த பிரயோசனமே இல்லாத வேலைகள் தேவையில்லை தானே.
வீடுகள்ல இருக்கலாம் தானே. அதான் யாழ்ப்பாணத்துல நாங்க நல்லூருக்கு போகும்போது கேட்டோம், என்ன மாதிரி எலெக்ஷன் போகுது, யாருக்கு நீங்க ஓட் பண்ண போறீங்கன்னு சொல்லி தமிழாக்கள்கிட்ட கேட்டா, யாழ்ப்பாணாக்கள்கிட்ட கேட்டா, அவங்க யாருக்கு போடுறதுன்னு சொல்லி தெரியாம நிக்கிறாங்க. இப்படி குழப்பி அடிக்கிற அரசியல்வாதிகளுக்கு போட்டேன்னா போடாம சரிதானே. எனவே மக்கள் சிந்தித்து செயற்படுங்கள். ஓகே, நாங்கள் அதைத்தான் விடிய சொல்றோம். ஓட் பண்ண போகும்போது உங்களுடைய கலட்டி பக்கத்துல காய வச்சிருக்கிற மூளையையும் தூக்கி பொருத்தி கொண்டு போறீங்க. நல்லது. ஆனா கொண்டு விளங்கணும். எலெக்ஷன் காலத்துல எல்லாத்தையும் மறந்துடுவாங்க கடைசி நேரத்துல. எங்கட மக்கள் அப்படியே சொல்லாதீங்க, மக்கள் தெளிவா இருப்பினும் வீடு மட்டுமே இருப்பதாக கூறுவோர் 5000 கோடி ரூபாய் வரை செலவிட எங்கிருந்து பணம்? இப்படி ஒரு கேள்வியோட இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. ஜனக ரத்நாயக்க கேள்வி எழுப்பி இருக்கிறார். ரணிலிடம் நான் சிக்க மாட்டேன் அனுரகுமார கூறுகிறார். ஓகே, ரணிலுக்கும் 18 வயது பையன் 16 வயது பொண்ணுக்கு வலை வீசும் போது நான் சிக்க மாட்டேன் அப்படின்னு போற மாதிரி இருக்கு. இல்ல, சஜித் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு தானே பிரச்சார மேடைகள்ல, டீல் போகுது ரணில் விக்ரமசிங்க அனுராவோடு இந்த பிரிஃபரன்ஸ் வாட் இருக்கு தானே, விருப்பு வாக்குகள் சம்பந்தமாக ஒரு டீல் போட்டிருக்கார். நான் இப்படி எடுப்பேன், நீங்க இது எனக்கு தாங்கோ, நான் உங்களை பிரதமர் ஆக்குறேன், இப்படி எல்லாம் சொல்லி இருக்காராம் சொல்லி டீல் போடுறதாக அனுரா சொல்றார் ஒவ்வொரு மேடைகள்லையும். சஜித் சொல்றார். வாக்குச்சீட்டுகளில் 50% அச்சு என்று சொல்லி ஒரு செய்தி. இலங்கை எதற்கும் சம்மதிக்கவில்லை, அனைத்தையும் நிராகரிக்கிறோம். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை என்று சொல்லி ஒரு செய்தி. இலங்கை அணிக்கு எதிராக லண்டனில் ஆர்ப்பாட்டம் தடை செய்யுமாறு வலியுறுத்து என்று சொல்லி இன்னொரு செய்தி. தமிழரசின் சிறப்பு குழு என்று கூடுகிறது. மாவை ஸ்ரீதரன் சுமந்திரன் பங்கேற்பர். சத்திரகொண்டான் படுகொலை நினைவு தூபியை புனரமைக்க விடாது தடுத்து நிறுத்திய போலீசார் கல்வெட்டை பேர்த்தெடுத்தனர். 7 பேர் கைது, பெரும் பதற்றம். மட்டக்களப்புல சத்திரகொண்டான்ல படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூபியை புனர் நிர்மாணம் செய்து அதுல நினைவு படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லி பெயர் பொறிக்க ட்ரை பண்ண நேரம் நேற்று இந்த அதகள பதகளங்கள் நடந்திருக்கு. சரியா, ராணுவத்தால கொல்லப்பட்ட ஆக்கள் என்று சொல்லி எழுத போயிருக்கணும். அப்ப எப்படியும் விட மாட்டேன். சரியா, ரிஷாத்தின் பலர் ரணிலோடு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. நாட்டு மக்களிடம் ரணில் மன்னிப்பு கேட்க வேண்டும் விஜித ஹேரத் எம்பி சொல்லி இருக்கிறார். எனது ஆட்சியில் இளைஞர்கள் சினிமா வரிசையில் மட்டுமே நிற்க வேண்டி வரும். இளைஞர்களுடனான சந்திப்பில் ஜனாதிபதி இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா. நேற்று முன்தினம் இந்த ஓபன் மைக் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு ஜனாதிபதி போயிருக்கார். எனவே அங்க போயிட்டு இந்த நெட்ஃபிளிக்ஸ் நாங்க ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்ரீலங்கன் இளைஞர்கள் தாமாகவே முன் வந்து நிறைய சினிமாவை உருவாக்க வேண்டும், நிறைய கண்டென்ட் எல்லாம் கிரியேட் பண்ணணும், அதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நீங்க நல்லா செய்யுங்கடான்னு சொல்லியிருக்காரு. சரி பாக்குறோம் தானே, ரஞ்சன் ராமநாயக்க மாதிரி பல பிரபலமான நடிகர்களுடைய படங்களை அப்படியான முடிவுகளை எடுத்து எங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்ல அள்ளி வச்சிடாதீங்க. சரியா, தமிழன் பத்திரிகை வாக்குறுதிகளில் முன்னேற்றம் இல்லை, இலங்கையில் பாரதூரம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் உலக நாடுகள் சாடல் குற்றச்சாட்டுகளை வலிமை போல் நிராகரித்தது இலங்கை. நாங்க எப்பயும் செய்ததை ஏற்றுக்கொண்டதே கிடையாது, வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். கப்பல் விபத்து மீனவர்களுக்கு இழப்பீடு என்று சொல்லி ஒரு செய்தி. பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறையாம வேட்பாளர்களோடு ஆணைக்குழு சந்திப்பு, உயிர் அச்சுறுத்தல் குறித்து விசேட கவனம். 51% வாக்காளர் அட்டை விநியோகம் நிறைவு. 14ஆம் தேதி விசேட தினமாக அறிவிப்பு. சனி ஞாயிறு எல்லாம் இடைவிடாது வாக்காளர் அட்டைகள் போய் கொண்டிருக்கிறது. அதுவும் ஓட் பண்ற அந்த ஆளுடைய கையில தான் கொடுப்பாங்க. எனவே நீங்க அவங்க வரும்போது வீட்டுல நில்லுங்க, இல்லாட்டி பக்கத்து வீட்டு வாக்காளர் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்தவங்க உங்களுக்கு வரலையான்னு சொல்லி கேட்டா டக்குனு GS போயிட்டு அந்த உங்களுடைய இதை வாங்குங்க. ஓகே, வெளிநாடு சென்ற அரசு பணியாளர்கள் பதவி நீக்கம் வெளியானது சுற்றறிக்கை. எல்லாரும் வாயிலையும் மண்ணு. ஏனண்டா அரசாங்கம் தான் நீங்க 2 வருஷம் இங்க அந்த விடுப்புல மாதிரி போயிட்டு வாங்க வெளிநாடு, அங்க உழைச்சிட்டு திருப்பி வேலையில ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது வரப்பிரசாதத்தை கொடுத்து அனுப்பி விட்டவே. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டு வெளிநாடான நீங்க இனி வரையலாது வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லியாச்சு. சரி, கதை முடிஞ்சு. அங்க கனவோட நாங்க அரசாங்க உத்தியோகம் தான் செய்ய போறோம்னு சொல்லி கனவோட வெளிநாடு போனவே இனிவேல் என்ன வரா விட்டு என்ன. அதிகாரத்தை சோதிக்கும் தேர்தல் இதுவல்ல அயகமவில் தெளித்து என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. மத்திய வங்கி மோசடி தொடர்பில் மீள் விசாரணை ரணிலை நீதிமன்றத்தில் நிறுத்த அனுர திட்டம். கமண்டு கந்தர் என்ன சொல்றாருன்னா, மனித உரிமைகளை பாதுகாக்கிறது என்றால் ஏன் அரசாங்கம் விசாரணைக்கு பயப்பட வேண்டும்? நல்ல கேள்வி. கந்தரை கொண்டு போய் பார்லிமெண்ட்ல விட்டா நல்லா இருக்கும், நல்ல விதவிதமா கேட்கும் நாக்கப்படுங்கிற மாதிரி. தினகரன் பத்திரிகை சஜித் ஆதரவு கூட்டத்தில் பட்டாசு வெடித்து சிதறல், 7 போலீசார் உட்பட 9 பேருக்கு காயம். தீ காயங்களோடு 9 பேரும் கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். தேர்தல் கூட்டத்துக்கு போனா பட்டாசு வெடிக்கிறாங்க, பொய் துப்பாக்கிய கொண்டு போறாங்க, ரவைகளோட போறாங்க. இப்படி எத்தனை அநியாயங்கள். ஆமா, இந்த தேர்தல் காலத்துல பட்டாசு விற்பனையும் அதிகரித்து இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க தானே. அளவு கணக்கில் கொளுத்தக்கூடாது. பாவம், பாதுகாப்புக்கு போன போலீஸ் மாமாக்கள் மேல கொளுத்தி விட்டு சுகமாகி வந்தோன்னா இந்த வெடி கொளுத்துறவனை பிடிச்சு நல்லா வெளுத்து விடுவோம். வரிசைகள் இல்லாத இளைஞர்களின் ஆசைகளை நிறைவேற்றும் நாட்டை உருவாக்குவது எனது நோக்கம். ஓபன் மைக் நைட் இளைஞர் இசை நிகழ்ச்சியில் ஜனாதிபதி தெரிவிப்பு.
தங்க விலையில திடீரென்று வீழ்ச்சியாமண்ண. தங்கம் என்று ஒரு சாமான் இருக்கா, மறந்துட்டோம். பாடசாலை மாணவர்களது சீசன் டிக்கெட்டுக்கு நிவாரணம் அடுத்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிப்பு வந்துள்ள சொல்லி இருக்கிறார். வடக்கில் அனுரவின் உரைக்கு தமிழ் தலைவர்கள் கண்டனம். இப்படியா கண்டனம் குண்டனம் என்று சொல்லி கொண்டு இருக்க சரி ஒன்றும் ஒருபடியா நடக்கிற மாதிரி இல்ல. தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக வீடுகளுக்கு பேரணியாக செல்ல சட்டத்தில் இடம் கிடையாது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சொல்லி இருக்கிறார். நாகப்பட்டினம் இலங்கைக்கு இடையிலான கப்பல் சேவை சனிக்கிழமையும் இடம்பெறும் என்று சொல்லி ஒரு செய்தியும், இலத்திரனியல் கடவுச்சீட்டு தயாரிப்பை ஆராய்ந்து போலந்து செல்லும் அதிகாரிகள் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் சொல்லியிருக்கு. மூளையை பாதிக்கும் புதிய வைரஸ் வகை சீனாவில் கண்டுபிடிப்பு. எல்லாத்துக்கும் வைரஸ் வைரஸ் ஏலாதையா எவ்வளவு கஷ்டம் என மக்களாக மனிதர்களாக பிறந்து எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை சவால்களும் பிரச்சனைகளும் பாத்தீங்களா. தேர்தல் அது இதென்று ஒரு பிரச்சனை, சாமான் விலை கூட்டிட்டு ஒரு பிரச்சனை, வரி பிரச்சனை, எங்களுக்கு ஒரு நாடு ஒழுங்கா இல்லைன்ற பிரச்சனை, ஒழுங்கான தொழில் வாய்ப்பு இல்லாத பிரச்சனை, கல்வி கற்க முடியாத பிரச்சனை, ஆடம்பரமா வாழ முடியாத பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. அதான் எலன் மஸ்க ஃப்ரெண்ட் பிடிச்சு அப்படியே செவ்வாகி போயிடும். நாங்க இது ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. அப்ப நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனுசரணை. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம்.